கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. இந்த நாளின் வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவாராக. பொதுவாக பார்த்தீங்கன்னா, சிலருடைய வாழ்க்கையில் எப்போவுமே பயந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்பாங்க. விசேஷமாக பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நடக்காது. ஆனால் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை நினைத்து நினைத்து பயப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் என்றால், இந்த நாளின் செய்தியை மிக கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை உடையவர்களாக இந்த பூமியிலே வாழ நிச்சயமாக தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. அதனால் நாம் தியானிக்க வேண்டிய தேவ வசனம் யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுனுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு? நான் பயந்த காரியம் எனக்கு வந்து நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே நடந்துட்டுன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் கூட சிலர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க. அந்த பயத்துன்னு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவிச்சிருமோ, தான் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துருமோ, பயம் 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 என்று சொல்லி அதன் முடிவு என்ன? நாம் அதே யோபு 3ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி பயந்து கொண்டே இருப்போமானால் அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா, அங்கே நாம் வாசிக்கலாம். யோபு 3:26. எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டே இருந்தோன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில் அது எப்படி மாறுதுன்னா, தத்தளிப்பு, சுகம் இல்லை, அமைதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது என்று இங்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். இப்போ பயப்படுகிற ஒரு இருதயம் என்ன செய்யுது அப்படின்னா, சரீர ஆரோக்கியத்தை அது இழக்குது, அது மன சமாதானத்தை இழக்குது. எப்பொழுதும் தத்தளிப்பு, என்னாகுமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, கலக்கம், குழப்பம். கடல் அலையினாலே ஒரு படகு தத்தளிப்பதை போல அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருதயம், அவருடைய மனது தத்தளிக்கிற ஒரு மனதாக இருக்கிறது. அதுக்கு காரியம் என்ன? பயம். பயம். எதிர்காலத்தில் நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அப்படி நடந்துருமோ, நம்ம குடும்ப வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ, தொழில் இப்படி நடந்துருமோ. அப்படி நடக்காது. ஆனால் அவங்களாவே அதை கற்பனை பண்ணி இப்படி ஆயிட்டு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அது மாதிரி நமக்கு வந்துருமோ. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி பயப்படுவீங்களானா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஐயோ அப்படி ஆயிரும் நினைச்சிங்கன்னா அது அப்படியே வந்துரும்னு சொல்லி எங்கள் பைபிள் சொல்லுது. யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில கூட இந்த பயத்தோடு நீங்கள் வாழ்வது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. இந்த பயத்தோடு நீங்கள் வாழ்றது அது தேவனுடைய திட்டம் அல்ல. இந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இப்படிப்பட்ட பயந்த ஒரு மனிதனை குறித்து, அந்த மனிதன் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தார் என்பதை குறித்தும் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றார். இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் இந்த 6, 7, 8 வசனங்களில் நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, யாக்கோபை குறித்து பார்க்குறோம். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் ஏசா, யாக்கோபு. யாக்கோபு இளையவன். ஒரு காலத்தில் அவன் தன் தகப்பனை ஏமாற்றி, தன் சகோதரனை ஏமாற்றி சொத்தெல்லாம் தன்னுடைய சொத்தாக மாற்றிட்டான். ஆனால் அதை அங்கே இருந்தால் அனுபவிக்க முடியல, பயந்து ஓடி வந்துட்டான். யாரிடத்துல? தன்னுடைய சொந்த தாய்மாமன் ஆகிய லாபான் இடத்துல வந்தான். இப்போ லாபான்கிட்ட வேலை செய்கிறான். அங்கே அவன்கிட்ட இருக்கிற 2 பிள்ளைகளையும் திருமணம் முடிக்கிறான். லேயாள், ராகேல். திருமணம் முடிச்சாச்சு. இப்போ 2 பேருக்குமே நிறைய பிள்ளைங்க, ஏகப்பட்ட
ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே சம்பாத்தியம் பண்ணியாச்சு, வேலைக்காரர்கள் மிருகஜீவன் எக்கச்சக்கம் சம்பாத்தியம். சரி, இனி நாம இங்கே இருக்க வேண்டாம், ரொம்ப பொறாம வருது, நம்முடைய மாமனுடைய முகம் நாடி மாறுது, நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம்னு சொல்லி அவன் கிளம்பி லாபானை விட்டு கிளம்பி வரும்பொழுது என்ன செய்யறான், ஆட்களை அனுப்புகிறான். நம்ம இப்போ ஊருக்கு போகணும், ஊருக்கு போனால் அங்கே யார் இருக்கிறா, தன்னுடைய சகோதரனாகிய ஏசா இருக்கிறான். ஏசா எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்புகிறான். அனுப்புன அந்த ஆட்கள் போயிட்டு திரும்பி வராங்க. இந்த மாதிரி யாக்கோபு வாரான்னு நாங்கள் சொன்னோன்னே அவரும் 400 பேரோட உம்மை சந்திப்பதற்கு எதிர்த்து வருகிறார் என்று அந்த யாக்கோபனுடைய வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள பயம் வந்துச்சு. பயந்திருக்கிறேன். என்ன பயந்திருக்கிறேன்? ஏசா வந்து என்ன கொன்று போட்டுருவானோ, ஏசா மிருக ஜீவங்களெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானோ, பிள்ளைகளை கொன்று போட்டுருவானோ, பயம். பயந்திருக்கிறேன். ஆடு மாடுகள் எல்லாத்தையும் 2 பிரிக்கிறான். நீங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி ஏதாவது ஒரு பக்கம் விழுந்தா இன்னொரு பக்கத்தையும் அதை காப்பாற்றணும்னு சொல்லி அவனுடைய மனித ஞானம் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பயந்திருக்கிறேன். ஆனால் அவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பயந்திருக்கிறேன்னு சொல்கிறான். 11ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஜெபம் பண்ணுறான். எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆதியாகமம் 32:11, சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இங்கே யாக்கோபுடைய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பயந்திருக்கிறேன். ஏசாவை குறித்து ஒரு பயம். அவன் அப்படி செஞ்சிருவானோ இப்படி செஞ்சிருவானோன்னு சொல்லி. ஆனால் இந்த பயப்படுகிற ஒரு மனிதன் அந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே காரியம், அவன் ஜெபிக்கணும். அவன் ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அதிலிருந்து வெளியே வர முடியும். தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 56ல், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறான். உங்களுக்கு பலவிதமான மனித பயங்கள் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்படி நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களிடத்துல அவர் அந்த பயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாருங்கிறத நம்ம மிக அழகாக நம்ம இங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அந்த பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று தாவீது சொல்கிறாரு. நீங்கள் கர்த்தரை நம்பணும். நீங்கள் மற்ற சூழ்நிலைகள் மேலே, சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர். காற்றையும் கடலையும் அதட்டி சீஷர்களை பத்திரமாய் கொண்டு சேர்த்தார். அவங்க பயந்தாங்க, ஆனால் ஆண்டவர் செயல்படுகிற தேவன். அப்போ நம்ம பயப்படுகிற நாளில் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். இந்த சங்கீதம் 56ல் தாவீது சொல்கிறார், பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன்னு சொல்கிறாரு. எப்படி நம்புவார்? அந்த நம்பிக்கை எப்படி அப்படின்னா, அதே 56ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, சங்கீதம் 56:13, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பார்த்தீங்களா அவனுடைய பயம் என்ன? இந்த பயம் என்னங்கிறத விட அந்த தேவன் மேலே உள்ள நம்பிக்கை என்ன? தேவன் என்னை தப்புவிப்பவர், என்னுடைய ஆத்மாவை தப்புவிப்பவர், என்னுடைய கால்களை இடறுதலுக்கு தப்புவிக்கிற தேவன், மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவன். மரண பயத்தில் இருக்கிறீங்களா? தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்கள் நம்புறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய கால்களை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். தப்புவிப்பார். பவுல் சொல்றார், கடந்த காலங்களில் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனியும் எங்களை தப்புவிப்பார். பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் தப்புவித்தார், இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாளைக்கும் அந்த பிரச்சனைகளில் எங்களை காப்பாற்றுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்துட்டு இருக்கிற காரியத்திலிருந்து உங்களை தப்புவிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பி அறிக்கை செய்யுங்க. தப்புவியாதிருப்பீரோ. இந்த சங்கீதம் 56:13 அழகா சொல்றாரு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாமல் இருப்பீரோ, நிச்சயமாக தப்புவிப்பார். அப்போ இந்த பயப்படுகிற நாள்ல நாம கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் எப்படின்னா விசுவாச அறிக்கை செய்கிறோம். தேவன் என்னை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி. யாக்கோபு கூட பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தோட ஜெபிக்கிறார். அவருக்கு பயம் இருக்குது.
ஏசா வந்துருவானோ, அப்படி செஞ்சிருவானோ, இப்படி 400 பேரோட வாரானே, 400 பேரோட வந்தான்னா எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு பட்டயங்கள், எந்த எண்ணத்தோட வாரானோ, எந்த சிந்தையோட வாரானோ, அன்னைக்கு நம்ம ஏமாத்துனோமே அதை இன்னும் மனசுல வச்சிருக்கிறானோ, நம்மளை பழி வாங்கிடுவானோ, கொன்றுவானோ, பயம் பயம் பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, நடுக்கம், திகில். அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவருடைய சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை. அங்க பாருங்க, ஆனாலும் கூட அவன் செய்யற காரியம் என்னன்னா, அவன் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறான். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க மறந்து போயிடவே கூடாது. ஒருவேளை புது வருஷ ஆராதனையில போய் நீங்க வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வரலாம், அல்லது நீங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக அவர் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க ஒருபோதும் நீங்க மறந்துடக்கூடாது. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் பயத்திலிருந்து நம்ம வெளியே வருவதற்கான மிக ஒரு முக்கியமான ஒரு படியாக இருக்கிறது. நம்ம தேவனை நம்புகிறவர்களாக இருக்கணும், விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து மூன்றாவது, நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆதியாகமம் 32:12 யாக்கோபு எப்படி சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 32:12, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறான். எப்படி சொல்லி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னீரே, என்ன சொன்னீரு? நான் உனக்கு நன்மை செய்வேன், உன்னுடைய சந்ததியை எண்ணி முடியாத அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நாங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏசா வந்து எங்களை எங்களுக்கு நன்மை தான், ஏசா வந்தாலும் எங்களுக்கு நன்மை நடக்கணும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு நன்மை தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் நன்மை செய்யணும் ஆண்டவரே, அப்படியே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே நாம் ஆதியாகமம் 32, 24, 26 வசனங்களில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அங்கே தொடச்சந்த தொடுறார் ஆண்டவர். அவனுடைய சரீரம் பலவீனப்படுது. அவன் பாருங்க, இப்போ ஏசாவுக்கு பயந்து ஓடணும்னு நினைச்சா கூட ஓட முடியாது, கால் சுளுக்கிட்டு. ஆண்டவர் போராடி ஜெபிக்கிறான், விசுவாசத்தோட ஜெபிக்கிறான், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறான். தேவன் என்ன செய்யறாரு? அவன் போராடி ஜெபிக்கும் போது தொடச்சந்த தொட்டுட்டார், விடலை. அப்பவும் அவன் விடலை. ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தாதான் முடியும், ஏசா கைக்கு என்னை தப்புவியும். ஆண்டவர் அங்கே ஏசாவுடைய கைக்கு அவனை தப்புவித்தான். ஏசா கோபத்தோடு வரல, ஏசா பட்டயத்தோடு வரல. அங்கே ஒரு சமாதானம் உண்டாகிற ஒரு சூழ்நிலைகளை தேவன் அங்கே உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புங்க. தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று நீங்க அறிக்கை செய்யுங்க. விசுவாசமான வார்த்தைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் சாதாரண ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில போதுமானதா இருக்கும். சில சூழ்நிலைகளுக்கு அசாதாரணமாக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கும், அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கும், பலத்தை சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டியிருக்கும், போராடி ஜெபிக்க வேண்டியிருக்கும், உபவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கும். நமக்காக அநேக பரிசுத்தவான்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அப்போ நாம அந்த பிரச்சனைகள்ல இருந்து தேவன் பாதுகாத்து வெளியே கொண்டு வர. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு நேரிடாது. எப்போ நீங்க தேவனை நம்பி விசுவாசத்தோட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி நாம் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நாம எதை விரும்புகிறோம்னு சொல்லி. சிலருடைய விருப்பம் ரொம்ப நல்ல விருப்பமாக இருக்கும். சிலருடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ஒரு சாபத்தையே விரும்புகிறவங்களா இருப்பாங்க. நம்ம சங்கீதம் 109:17 வாசிக்கலாம். சங்கீதம் 109:17, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அடுத்து ஒரு முக்கியமான ஆபத்து என்ன அப்படின்னா, விரும்புதல். எதை விரும்புறது? சாபத்தை விரும்புதல். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அப்போ அடுத்து இருக்கிற முக்கியமான ஒரு ஆபத்து சாபத்தை விரும்புதல். யோபு 7-ம் அதிகாரம் 15-ம் வசனத்துல
யோபு சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்தை விரும்புகிறது. கடந்து பல கஷ்டங்கள் வரும் பொழுது, பலவிதமான வியாதிகள் நம்மளை நெருக்கும் போது நாம எதை விரும்புகிறோம்? மரணத்தை விரும்புகிறோம். யோபுடைய வாழ்க்கையிலும் கூட பல வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள் வழியே அவன் போகும்போது அவன் சொல்றான், உயிரோடு இருக்கிறத பார்க்கல, என் ஆத்துமா மரணத்தை விரும்புகிறது. எலியா சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு சொன்னாரு, போதும் கர்த்தாவே, நான் உயிரோடு இருக்கிறது நல்லதில்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். சாபத்தை விரும்புதல். நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நம்முடைய இக்கட்டான அல்லது நெருக்கடியான சூழ்நிலைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், பிரச்சனையான நேரங்களில் நாம் சாபத்தை நீ நல்லாவே இருக்க மாட்டேன், குடும்பங்களில் சண்டை வரும்போது நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், அப்படிலாம் நம்ம யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்பி சபியாதிருங்கள்னு சொல்கிறார். யாரையுமே சபிக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளையோ அல்லது நம்ம குடும்பத்தில் யாரையோ நம்ம சபிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நிச்சயமாக அது அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். அந்த நபர் யார் அப்படின்னா யோனா. இந்த யோனாவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? நினிவேக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறார். அது நியாய தீர்ப்பின் சுவிசேஷம். அந்த இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகுது. இந்த பாவத்து நிமித்தமாக இந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது, நீங்கள் மனம் திரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்காக, ஆனால் யோனாவுக்கு அது இஷ்டம் இல்லை. அந்த நினிவே மக்கள் மனம் திரும்புறதை விட தேவனுடைய நியாய தீர்ப்பை வாங்கி அவங்க அழியணுங்கிறது அவனுடைய விருப்பம். ஆனால் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால யோனாவை விடலை. அவன் தப்பி ஓடுறதுக்கு பார்க்குறான். தர்சீஸுக்கு போகிற கப்பலில் ஏறி ஓடுறான். தேவன் அவனை கடல்லையே போட வச்சு ஒரு பெரிய மீனை விழுங்க வச்சு கரையில் கொண்டு அவனை கக்க வச்சு அவன் மனம் திரும்பி என்ன செய்கிறான்? நினிவேக்கு போகிறான். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறான். 40 நாளில் நினிவே தேவனை அழிக்க போகிறாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்லி. ராஜாவிலிருந்து கடைசி மக்கள் வரைக்கும் எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க. ரெட் கொடுத்தி சாம்பலில் உட்காந்து மனம் திரும்பிட்டாங்க. இப்போ இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா இது, இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்களே, அப்போ ஆண்டவர் அழிக்க மாட்டாருன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, எரிச்சல், கோபம். பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? பட்டணத்துக்கு என்ன நடக்குது, 40 நாள் தானே சொல்லி பட்டணத்துக்கு வெளியே போய் ஒரு சூரச்செடி கீழே போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆண்டவரிடத்துல அவன் என்னத்தை விரும்புகிறான்? சாபத்தை விரும்புகிறான். நான் சாகணும் சாகணும் சாகணும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நல்லது, என் உயிரை எடுத்துக்கொள். ஒரு குடிசையை போட்டு குடிசைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த குடிசையில் பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் அடிக்குது. வெயில் அடித்த உடனே ஆண்டவர் அந்த வெயிலை மறைக்கிறதுக்கு ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளர். அந்த ஆமணக்கு செடி அழகாக அந்த வெயிலெல்லாம் மறைச்ச உடனே யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த செடி இவ்வளோ வேகமாக வளர்ந்து நமக்கு வெயிலை தடுத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இங்கே உட்கார்ந்துக்கிட்டே அந்த தேசத்தினுடைய அழிவை நம்ம பார்க்கணும், நினிவே பட்டணத்தினுடைய அழிவை பார்க்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு பூச்சி அனுப்புனார். பூச்சி அனுப்பி அது என்ன செஞ்சுட்டு அந்த ஆமணக்கு செடியை அது அரிச்சு போட்டுட்டு, இப்போ வெயில் சொல்லுன்னு அடிக்குது பழைய வீட்டில். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஒரு ஆமணக்கு செடியை இப்படி பூச்சி அரிச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அவனுக்கு இன்னும் எரிச்சல், இன்னும் கோபம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பாத காரியம் நடக்கும்போது, நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடவாமல் போகும்போது தேவன் மேலே கோபம், தேவனை ஆண்டவரை நீர் இருக்கிறீரான்னு சொல்லி ஆண்டவரை சபிக்கிறது, ஆண்டவர் மேலே முறுமுறுக்கிறது, ஆண்டவர் மேலே கடும் கோபத்தை வெளிப்படுத்துறது, எரிச்சல், ஆண்டவரை குற்றம் சாட்டுறது. பாருங்க, அவன் சாபத்தை விரும்பினீங்கன்னா சாபம் வந்துடும். நாம சாபத்தை விரும்பக்கூடாது. யோனாவை தேவன் கிருபையா என்ன செய்கிறாரு? அதுலேருந்து அவனுடைய புத்தியினத்தை அவனுக்கு எடுத்து காட்டுறாரு. ஒரு ஆமணக்குக்காக இவ்வளவு பரிதவிக்கிறியப்பா, நீ விதை போடலை, நீ தண்ணி ஊற்றலை, நீ உண்டாக்காத ஒரு ஆமணக்கு செடி அழிஞ்சு போச்சுன்னா உனக்கு இவ்வளவு வருத்தம் வருத, ஒரு பூச்சி அரிச்சிட்டுன்னா
உனக்கு இவ்வளோ கோவம் வருது, இந்த ஜனங்களெல்லாம் நான் படைச்சேன்ப்பா, இதெல்லாம் ஏன் மக்கள், அவங்கள நான் அழிப்பேனா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நான் அழிப்பேனான்னு சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். இதுல இருந்து நம்ம அறிந்து கொடுக்குற காரியம் என்ன? நம் எரிச்சல், கோபம் இவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம, அப்படிப்பட்ட நேரங்களில் சாபமான வார்த்தைகளை நாம வெளிப்படுத்தாம இருக்கணும். வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க எதை விரும்புறீங்க அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க சாபத்தை விரும்பினா, சாபம் வந்துட்டுன்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புனீங்கன்னா தேவன் உங்களை அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். சங்கீதம் 67 5, 6 வசனங்கள்ல தேவனை குறித்து தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 67 வசனம் 5, 6. பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இங்க சங்கீதம் 67 6, 7 வசனங்களை நம்ம என்ன வாசிக்கிறோம்? எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நம்ம இங்க பார்க்கணும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டே இருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை விரும்பி நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இந்த வசனம் திரும்ப திரும்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து விருப்பமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறத பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அப்படியே மனம் துக்கமாயிருது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகுமா. மன துக்கத்தினால ஆவி முறிஞ்சு போயிடும், அப்படியே நம்பிக்கை இழந்துடும், சோர்ந்து போயிடும். வாழ்ந்து என்ன செய்ய, சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்ய, நல்ல ட்ரெஸ் உடுத்தி என்ன செய்ய, இது மேலேயும் ஒரு விருப்பம் இல்லை. எரிச்சல், வெறுப்பு, தள்ளி விடுதல். பாருங்க, மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் மன துக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம மன சந்தோஷத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டாம். நீதிமொழிகள் 17:22 நம்ம வாசிக்கலாம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்போ மன துக்கத்தினால ஆவி முறிஞ்சு போகுது, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில மன துக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம மன மகிழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த வேதனையான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய ஆவி முறிந்து போயிடக்கூடாது, அது ஒரு புரோக்கன் ஹார்ட்டாக போயிடக்கூடாது. அது உற்சாகம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன்? தேவன் எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்தை அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அதுதான் நம்ம தேவன் மேல வைக்கிற விசுவாசம். உபாகமத்தின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 23:5 நம்ம வாசிப்போமா? இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது மனப்பாடமா வச்சுக்கிடுங்க, அதை சொல்லுங்க. உங்க மன துக்கம் மாறி மன மகிழ்ச்சி வந்துடும். அவ்வளோ ஒரு முக்கியமான வசனங்க, அவ்வளோ ஒரு நல்ல வசனங்க. அதை நீங்க மனப்பாடமா படிக்க வேண்டிய வசனங்க. அடிக்கடி உங்க ஜெபங்களை நீங்க சொல்ல வேண்டிய வசனம். வாசிக்கலாம், உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வசனத்துல 3 தடவை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர்னு 3 தடவை வருதுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனசு இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல அன்பு கூர்ந்தார், உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில மன துக்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி ஆயிருமோ, நம்ம பிள்ளை வாழ்க்கையில இப்படி நடந்துருமோ, எதுவுமே அவளுக்கு வாய்க்க மாட்டேங்குது, நம்ம பிள்ளைக்கு எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்க, அப்படி நம்ம மனசுல வேதனைப்பட்டு நம்ம சோர்ந்து போக வேண்டாம். தேவன் மேல நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். தேவன் என்ன செய்யறாரு? அவர் உண்மையில அன்பு கூர்ந்த தேவன். உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் மேன்மையான காரியத்தை செய்கிறார். அவர் இடர்களுக்கு தப்பு வைக்கிற தேவன்.
அவர் என்ன செய்றார்? அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் அதை அவர் செய்வார். நீங்க விசுவாசத்தோட இருங்க. சாபத்தை அறிக்கை செய்யாதீங்க. சாபத்தை விரும்பாதீங்க. உங்க வாயில இருந்து நீங்க மன துக்கமாக, மனம் ஆவி முறிந்த வார்த்தைகள் வரக்கூடாது. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரட்டும். நிச்சயமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் ஜீவனாய் பலனாய் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்தீர்களானால் இன்னும் அநேக செய்திகள் அங்கே நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.